வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போ செம சூடா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஆமாங்க, ஒரு பெரிய நிதி உதவி போட்டி. மாநில அரசும் சரி, மத்திய அரசும் சரி, போட்டி போட்டுக்கிட்டு அறிவிப்புகளை வெளியிட்டு மக்கள் கவனத்தை ஈர்க்க பாக்குறாங்க. சரி வாங்க, இந்த அரசியல் சதுரங்க ஆட்டத்துக்கு பின்னாடி உண்மையில என்னதான் இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த நிதி போட்டியோட முதல் நகர்வா மாநில அரசு தன்னோட கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழே கோடிக்கணக்கான பெண்களுக்கு இந்த 5000 ரூபாய் தொகையை அவங்க பேங்க் அக்கவுண்ட்ல டைரக்டா போட்டாங்க. இத மக்கள் கிட்ட ஒரு பெரிய வரவேற்பு பெற்றுச்சுன்னே சொல்லணும். ஆனா கதை இங்க முடியல. இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. மாநில அரசு கொடுத்ததை விட 2 மடங்குக்கும் மேல, அதாவது 12000 ரூபாய் மத்திய அரசிடமிருந்து வரலான்னு ஒரு செய்தி காட்டு தீ மாதிரி பரவிட்டு இருக்கு. அப்போ ஏன் திடீர்னு இவ்ளோ பெரிய தொகையை அள்ளி விடுறாங்க? இதுக்கு பின்னால என்ன அரசியல் கணக்கு இருக்கு? வாங்க, இத பத்தி தான் நாம இப்போ விலாவாரியா பார்க்க போறோம். சரி, இந்த சதுரங்க ஆட்டத்தோட முதல் பெரிய மூவ செஞ்சது தமிழ்நாட்டை ஆளும் திமுக அரசு தான். அதை பத்தி முதல்ல பார்த்துடலாம். இந்த 5000 ரூபாய் கணக்கு இருக்கே, அதுவே ஒரு சுவாரஸ்யமான கதை. இது ஒரே அறிவிப்பு இல்ல. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழே 3 மாசத்துக்கான உரிமை தொகையான 3000 ரூபாயும், அதுபோக கோடைக்கால சிறப்பு நிதியா ஒரு 2000 ரூபாயும் சேர்த்து மொத்தமா 5000 ரூபாயா கொடுத்திருக்காங்க. அதோட நிக்கல, மாநில அரசு தன்னோட சமூக நலத்திட்டங்களையும் இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்திருக்கு. முதியோர், விதவைகள், மாற்றுத்திறனாளிகள்னு சமூக பாதுகாப்பு பென்ஷன் வாங்குறவங்களுக்கும் சமீபத்துல சிறப்பு நிதி உதவியை அறிவிச்சிருக்காங்க. இப்போ ஆட்டத்தோட அடுத்த கட்டத்துக்கு வருவோம். மாநில அரசு ஒரு காய் நகர்த்தியாச்சு. இதுக்கு பதிலடியா பாஜக தலைமையிலான மத்திய அரசு ஒரு மெகா திட்டத்தை தீட்டிட்டு வர்றதா தகவல்கள் சொல்லுது. இதுதான் அந்த எதிர் நகர்வு. மத்திய அரசோட இந்த திட்டத்துக்கு என்ன காரணம்னு இந்த மேற்கோள் ரொம்ப தெளிவா காட்டுது இல்லையா? மாநில அரசோட அந்த 5000 ரூபாய் திட்டத்தோட தாக்கத்தை முறியடிச்சு அதை விட ஒரு பெரிய தொகையை கொடுத்து மக்களை கவரணுங்கிறது தான் முக்கியமான நோக்கமா இருக்கு. இங்க நாம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். இந்த 12000 ரூபாங்கிறது ஒன்றும் புதுசா கொடுக்குற பணம் இல்ல. அதுக்கு பதிலா ஏற்கனவே இருக்கிற பல சென்ட்ரல் கவர்மெண்ட் மானியங்களையும் நலத்திட்டங்களையும் ஒன்னா சேர்த்து ஒரு மெகா பேக்கேஜா கொடுக்குற திட்டம் தான் சொல்லப்படுது. அப்போ இந்த பணம் எல்லாம் எங்க இருந்து வருதுன்னு கேக்குறீங்களா? விவசாயிகளுக்கான PM கிசான் திட்டம், நம்ம கேஸ் சிலிண்டர் மானியம், உரமானியம், அப்புறம் பெண்டிங்ல இருக்கிற மத்த மானியங்கள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த 12000 ரூபாய் தொகையை உருவாக்கலான்னு ஆலோசிக்கிறதா தகவல்கள் வருது. ஓகே, இப்ப இந்த பண விநியோகத்துக்கு பின்னால இருக்கிற அசல் அரசியல் கணக்க பார்ப்போம். எதுக்காக இந்த டைம்ல இந்த அறிவிப்புகள் வருது? வாங்க பார்க்கலாம். இந்த டைம்லைனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பளிச்சுன்னு புரியும். இந்த 2 நிதி உதவி திட்டங்களுமே வரப்போற 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை நேரடியா குறி வச்சு நகர்த்தப்படுற காய்களுங்கிறது ரொம்ப தெளிவாவே தெரியுது. வாங்க, இந்த 2 திட்டத்தையும் நேருக்கு நேரா ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரு பக்கம் மாநில அரசு 5000 ரூபாய் கொடுத்து இருக்கிற ஆதரவை தக்க வைக்க முயற்சி பண்ணுது. இன்னொரு பக்கம் மத்திய அரசு அதை விட பெரிய தொகையான 12000 ரூபாயை காட்டி புது வாக்காளர்களை தன் பக்கம் இழுக்க திட்டமிடுது. இதுதான் இப்போதைய அரசியல் ஆட்டம். சரி, இந்த அரசியல் ஆட்டம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதனால நமக்கு என்ன லாபம்? நாம என்ன செய்யணும்? வாங்க அதை பத்தி பேசுவோம். இது ரொம்ப முக்கியமான பகுதி, கவனமா கேளுங்க. ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் பணம் கொடுக்க ரெடி ஆனாலும் அது நம்ம கைக்கு வந்து சேரணும்னா நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கணும். இல்லனா நமக்கு வர வேண்டிய பணம் வராம போக கூட வாய்ப்பு இருக்கு. அதனால நாம தான் தயாரா இருக்கணும். அதனால நீங்க செய்ய வேண்டிய சில சிம்பிள் ஸ்டெப்ஸ் இதோ. உங்க EKYC முழுசா முடிச்சிருங்க. உங்க ஆதார் நம்பரை பேங்க் அக்கவுண்டோட கண்டிப்பா லிங்க் பண்ணுங்க. ஏன்னா DBT பணம் அது வழியா தான் வரும். நீங்க விவசாயியா இருந்தா பட்டா, சிட்டா மாதிரி உங்க நில ஆவணங்களை அப்டேட்டா வச்சுக்கோங்க. கடைசியா கேஷ் மானியம் சரியா வர்றதுக்கு உங்க விவரங்கள் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. மொத்தத்துல பார்த்தா தமிழ்நாட்டுல இப்போ நடக்கிறது ஒரு சின்ன விஷயம் இல்ல. இது தேர்தலுக்கு முன்னாடி வெறும் வாக்குறுதி கொடுக்கறது இல்ல. அதுக்கு பதிலா நேரடியா பணத்தை கொடுத்து வாக்குகளை பெற நினைக்கிற ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம், அதாவது போட்டி நலத்திட்டங்களோட சகாப்தம் உருவாயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இது நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கியமான கேள்வியே எழுப்புது. இந்த மாதிரி நேரடி பண பரிமாற்றங்களும் நிதி வாக்குறுதிகளும் தான் இனி வரப்போற தேர்தல்களோட எதிர்காலமா இருக்குமா? இது நம்ம ஜனநாயகத்துக்கு நல்லதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.